பேரலை நேயர்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழ்நாடு அரசாங்கம் நவோதயா பள்ளிகளை கொண்டு வருது, இருமொழிக் கொள்கை அப்படின்னு பெயரளவில் சொல்லிட்டு மும்மொழிக் கொள்கையை திணிக்கக்கூடிய நவோதயா பள்ளிக்கூடங்களை தமிழ்நாட்டில் திணிக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு திமுகவின் மீது ஒரு அலிகேஷனை வச்சு ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார், ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் உண்மைக்கு புறம்பானதாக இருக்கிறது அப்படின்றத சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை எழுந்திருக்கிறது. நம்ம எல்லோருக்குமே சமீபத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நல்லா தெரியும். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஜிஆர் சாமிநாதன் என்ற தனி நீதிபதி வழங்கிய உத்தரவு, அந்த உத்தரவின் அடிப்படையில் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மேல்முறையீடு மற்றும் அதன் மீதான விசாரணைகள் எல்லாமே போயிட்டுருக்குது. இந்த சூழ்நிலையில் 2017 நடந்த இந்த நவோதயா பள்ளிக்கூடங்கள் தொடர்பான வழக்கு ஒன்றினுடைய நீட்சி தான் இப்போ உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி BV நாகரத்னா தலைமையிலான அமர்வில் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏன் இந்த 2 வழக்கையும் குறிப்பிடுறேன்? ஒன்று 2025 டிசம்பர் மாதம் ஜிஆர் சாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு, இன்னொன்று 2017 மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை கொடுத்த தீர்ப்பு. இந்த ரெண்டு தீர்ப்பினுடைய விளைவுகள், அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், இது ரெண்டையும் தான் நாம் கவனிக்க வேண்டி இருக்கிறது. முதல்ல இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாளை சனிக்கிழமை டிசம்பர் 20 மதுரையில் 2 முக்கியமான கருத்தரங்கங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, நம்முடைய தோழமை ஊடகமாகிய அறக்கழகத்தின் சார்பில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்ற தலைப்பில் ஒரு கருத்தரங்கம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பில் தோழர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையில் ஒரு கருத்தரங்கம், அறக்கழகம் நடத்துகின்ற கருத்தரங்கம் மதுரை உத்தங்குடியில் மாலை 3 மணிக்கு, தாப்பேதிக நடக்கக்கூடிய கருத்தரங்கம் மாலை 6 மணிக்கு மதுரையில் இருக்கக்கூடிய நரிமேடு BCS மஹால் 2 இடங்களிலும் நடைபெறுகிறது. மதுரையில் இருக்கக்கூடிய தோழர்கள் இந்த 2 கருத்தரங்கங்களிலும் கலந்து கொண்டு கண்டிப்பாக உங்களுடைய பங்கேற்பை உறுதி செய்ய வேண்டும். அனுமதி இலவசம், அனைவரும் வருக. இந்த 2017 கேஸு, 2025 கேஸ், இந்த 2 கேஸையும் தான் நாம் இன்னைக்கு கவனிக்க வேண்டியது இருக்குது. இதில் ஒரு ஒற்றுமை ஒன்று இருக்கிறது. இந்த 2025 திருப்பரங்குன்றம் விவகார கேஸு நீதிபதி சாமிநாதன் அவர்கள் கொடுத்தது தான் சர்ச்சையானதுன்றது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் 2017 நவோதயா பள்ளிக்கூடங்களை தமிழ்நாட்டின் மீது திணிக்கின்ற அந்த கட்டாயமான தீர்ப்பை கொடுத்ததும் நீதிபதி GR சாமிநாதன் அடங்கிய அமர்வு தான். GR சாமிநாதன் அவர்கள் 2017 அப்போ ஒரு சீனியர் ஜட்ஜு கிடையாது, அப்போ தான் எலிவேட்டை வர்றாரு. நீதிபதி சசிதரன் தலைமையிலான அமர்வு, அந்த 2 பேர் அமர்வில் நீதிபதி சசிதரன் ஒருத்தர், இன்னொருத்தர் GR சாமிநாதன். இந்த வழக்கை யார் தொடுக்கிறாங்க அப்படின்னா குமரி மகாசபா அப்படின்ற அமைப்பு தொடுக்கிறது. இந்த குமரி மகாசபா அப்படின்ற அமைப்பு எதற்காக அந்த வழக்கை தொடுக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் நவோதயா வித்யாலயா பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் அப்படின்ற காரணத்தை முன்வைத்து தொடுக்கிறாங்க. அப்படியான வழக்கு நீதிபதி சசிதரன் மற்றும் நீதிபதி GR சாமிநாதன் அமர்வில் விசாரணைக்கு வருகிறது. இது 2016 போடப்பட்ட வழக்கு. 2017 இவங்களுடைய பெஞ்சில் நிற்கிது. 16 போட்ட வழக்கு 17 இவங்களுடைய பெஞ்சில் தீர்ப்பாகும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த அரசு என்ன செய்து கொண்டிருந்தது அப்படின்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டி இருக்கிறது. முதல்ல இந்த வழக்கினுடைய விவரங்களை பேசலாம். இந்த நவோதயா பள்ளிக்கூடங்கள் அப்படின்றது 1986 ஆண்டு ஜவஹர் நவோதயா வித்யாலயா அப்படின்ற பெயரில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பள்ளிக்கூடங்களாக இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் கொண்டு வரப்பட்டது. அப்படி கொண்டு வந்தபோது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் MG ராமச்சந்திரன் தலைமையிலான அரசு அன்றைய காங்கிரஸ் அரசோடு கூட்டணியில் இருந்தது. ஒன்றிய அரசு ராஜீவ்காந்தி அரசும் தமிழ்நாட்டில் MGR தலைமையிலான அதிமுக அரசும் கூட்டணியில் இருந்தார்கள். ரொம்ப ரீசண்டாக தான் அவங்க படுதோல்வியை சந்தித்திருந்தார்கள் 86. குறிப்பாக பிப்ரவரியில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக கிட்டத்தட்ட ஸ்வீப் அவுட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு 93 நகரசபை தலைவர்களுக்கான இடங்களை 72 இடங்கள் திமுக கைப்பற்றியது. மீதி இடங்கள் தான் அதிமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து கைப்பற்ற முடிந்தது. அந்த அளவிற்கு MGRனுடைய அரசு செல்வாக்கை இழந்து கொண்டிருந்த காலகட்டம். அதற்கு முன்பு தான் நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்க படுதோல்வியை சந்தித்திருந்தார்கள். அதற்கு காரணம் பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு அப்படின்னு ஒரு கொண்டு வந்தது. அப்போது மாறி மாறி அடி வாங்கி கொண்டிருந்தது அன்றைய அதிமுக அரசு, ஈவன் எம்ஜிஆர் தலைமையிலான அரசு. எம்ஜிஆருடைய கரிஸ்மாவால் கூட இந்த சில விஷயங்களை
சமாதானப்படுத்தி அதை ஏற்றுக்கொள்ள வைக்க முடியாத அளவுக்கு தான் தமிழ்நாடு பெரியாரிய வழியில் உறுதியாக நின்றது. 86ல் இந்த அறிவிப்பு வருகிறது, நவோதயா வித்யாலயா பள்ளிக்கூடங்களை திறப்பது. இந்த அறிவிப்பு வந்த உடனேயே முதல்ல இதற்கான எதிர்வினையை தமிழ்நாட்டில் யார் ஆற்றுகிறார்கள் அப்படின்னா திராவிடர் கழகம் எதிர்வினை ஆற்றுகிறது. திராவிடர் கழகம் இது குறித்து ஒரு முக்கியமான மாநாட்டை நடத்துகிறார்கள். அந்த மாநாட்டில் என்ன நடக்கிறது அப்படின்னா, அந்த மாநாட்டில் தலைமையேற்று நடத்தியவர் யார் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. திரு நேத்து சுந்தரவடிவேலு. நேத்து சுந்தரவடிவேல் பெரியாரிஸ்ட் அப்படின்றது பலருக்கும் தெரிந்திருக்காது. இன்னும் பலருக்கும் தெரியாத இன்னொரு உண்மை என்னன்னா, நேத்து சுந்தரவடிவேலு காமராஜருடைய ஆட்சி காலத்தில் பள்ளிக்கல்வித்துறை, அன்றைக்கு அதனுடைய பேர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பொது கல்வி அப்படின்றது தான் அந்த இயக்குநரகத்தினுடைய பேர், அந்த டிபார்ட்மெண்ட் பேர். அதனுடைய இயக்குனராக டைரக்டர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யாருன்னா நேத்து சுந்தரவடிவேலு. ஒரு பியூரோக்ராட், ஆனால் பெரியாரிய சிந்தனைகளின் மீது ஆர்வம் கொண்ட நபர். அவர் தான் 1986 திராவிடர் கழகம் நடத்துகின்ற நவோதயா பள்ளிக்கூடங்களுக்கு எதிரான மாநாட்டில் தலைமையேற்று நடத்துறாரு. ஏன் அப்படி ஒரு அதிகாரி இந்த மாநாட்டுக்கு தலைமையேற்று நடத்துறாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் சத்துணவு திட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க நாம் பயனடைந்து வருகிறோம். மதிய உணவு திட்டம். அந்த திட்டம் முதல்ல சர்பிட்டி தியாகராயர் சென்னை மாகாணத்தில் மட்டும், சென்னை மாநகராட்சியில் மட்டும் அறிமுகப்படுத்தினார். மாநகராட்சியை தாண்டி தமிழ்நாடு முழுக்க அந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது போல பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில். அந்த ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு முழுக்க விரிவுபடுத்தப்பட்டதற்கு முக்கியமான காரணம் யாருன்னா நேத்து சுந்தரவடிவேலு தான். அவர் தான் முதல்ல போய் சென்னை மாகாணத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் ஒரு திட்டம் இருந்ததுங்க ஐயா, மதிய உணவு திட்டம். பசங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக பள்ளிக்கூடத்துக்கு படித்தாங்க. அந்த திட்டத்தை தமிழ்நாடு முழுக்க நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு அவரும் காமராஜரும் ஆலோசனை செய்கிறாங்க. அதன் அடிப்படையில் நேத்து சுந்தரவடிவேலு ஒரு டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை தயார் பண்ணி அதிகாரிகள்கிட்ட போய் கொடுக்குறார், பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள்கிட்ட. அதிகாரிகளுடைய ஒப்புதலோடு அடுத்து சீஃப் செக்ரட்டரிக்கு போகுது. இந்த சீஃப் செக்ரட்டரிக்கு போகும்போது என்ன நடக்குதுன்னா, காமராஜர் சொல்லி இருந்தாலும் கூட சீஃப் செக்ரட்டரி பெஞ்ச் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப பெரிய டிமாண்டாக இருக்குது, இது பெரிய பொருட்செலவு, எதுக்கு நம்ம சோறு போட்டு காசை வேஸ்ட் பண்ணணும், இன்னொரு 100 பள்ளிக்கூடத்தை திறந்து வைப்போம் அப்படின்ற மாதிரி கூட பேசுகிறாங்க. அப்போது இல்லைங்க இது முக்கியமான திட்டம், ஐயா காமராஜரே இதை பர்சனலாக பண்ண சொன்னாருன்னு சொன்னதுக்கு பிறகு ஓ காமராஜரே சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகள் கேபினெட்டுக்கு மூவ் பண்ணுறாங்க. கேபினெட்லேயுமே அன்றைய காங்கிரஸ் அமைச்சர்கள் பலரும் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். அந்த எதிர்ப்பையும் தாண்டி காமராஜர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் கேபினெட் ஒப்புதல் வழங்குகிறது. கேபினெட் ஒப்புதல் வழங்கினாலும் அன்றைக்கு மாநில உரிமைகள் குறித்து தெளிவான வரையறைகளோ புரிதலோ இல்லாத காலகட்டம். திமுக மட்டும்தான் அன்றைக்கு மாநிலம் என்ன உரிமைகளை பெற்றிருக்கிறது, ஒன்றிய அரசாங்கம் மாநிலங்களின் மீது என்ன கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது அப்படின்றத வெளிப்படையாக பேசிக்கொண்டிருந்த ஒரே கட்சி, ஒரே அரசியல் கட்சி, இந்திய அளவில் ஒரே அரசியல் கட்சி அது மட்டும்தான். இப்போ காமராஜர் இதை எடுத்துகிட்டு எங்கே போக வேண்டியது இருக்கும் அப்படின்னா 5 ஆண்டு திட்டக்குழுவிடம் போக வேண்டியிருக்கும். இந்த 5 ஆண்டு திட்டம் அப்படின்றதன் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு ஒரு 5 ஆண்டு திட்டத்தை முதலமைச்சர் தலைமையில் ப்ரப்போஸ் பண்ணி நிதியை பெற்று வர வேண்டும். அப்படி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய கல்வி இலாகாவை சேர்ந்தவர்கள் தேவையில்லாத ஸ்கீமெல்லாம் கொண்டு வராதிங்கன்னு மறுக்கிறாங்க. ஆனால் காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் அளவுக்கு செல்வாக்குள்ள தலைவர், அதனால் தொடர்ந்து வலியுறுத்தி இல்லை இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்றத வற்புறுத்துறார். அதன் அடிப்படையில் நிதி ஒதுக்கப்படுது. ஆனால் அந்த திட்டத்துக்கு சிறப்பாக எந்த நிதியும் ஒதுக்கப்படலை. இத்தனைக்கும் இந்தியாவிலேயே ரொம்ப புதுமையான முயற்சி, இந்தியா முழுக்க வறுமையை ஒழிப்பதற்காக பாடுபட்டு கொண்டிருந்த காலகட்டம், இந்தியா முழுக்க உணவுப் பொருள் உற்பத்தியை பெருக்கி மக்களினுடைய பசிப்பிணியை போக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு கொண்டிருந்த காலகட்டம், இந்தியா முழுக்க கல்வியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும்னு பாடுபட்டு கொண்டிருந்த காலகட்டம். நேரு டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்று சொல்லப்படக்கூடியதன் அடிப்படையில் இந்த விவகாரங்களை எல்லாம் 5 ஆண்டு திட்டத்தின் கீழே ஒருங்கிணைத்து, அதெல்லாம் முதல் 5 ஆண்டு, 2ஆம் 5 ஆண்டு, 3ஆம் 5 ஆண்டு திட்டங்களை படித்தாலே தெரியும். ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்துக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியா ஆஃப் ஃபோக்கஸ் இருக்கும். அப்போ அது ஏரியா ஆஃப் ஃபோக்கஸோட இதை நம்ம சேர்க்க தேவையில்லை அப்படின்னு மறுக்கிறாங்க. ஆனாலும் காமராஜர் நீங்கள் கொடுக்குறத கொடுங்க, நான் செய்கிறத செய்வேன் அப்படின்னு மறுக்கிற தன்னுடைய திட்டத்தை உறுதியாக இருக்கிறாரு. அவங்க ரொம்ப சொற்பமான நிதி தான் ஒதுக்கப்படுது. திட்டம் ஆனால் நல்ல திட்டம். கண் முன்னாடி நேத்து சுந்தரவடிவேலு ஒரு பள்ளிக்கூடத்தில் அங்கே ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்களை வச்சு இதை செஞ்சு காட்டி அந்த மாணவர்கள் ரொம்ப ஆரோக்கியமாக படிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, தொடர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு காலையில் அசம்பிளிலலாம் யாரும் மயக்கம் போட்டு விழுறதில்ல. ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் கூட உண்டு, பலரும் சொல்கிறது உண்டு. காமராஜர் ஆட்சி காலத்தில் நடந்த கதையாக காமராஜர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு நாள் ஒரு காரில் போயிட்டு இருக்கும்போது வயக்காட்டில் 2 பசங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னப்பா பள்ளிக்கூடம் போலையான்னு கேட்டார். அவங்க இல்லைங்கய்யா பள்ளிக்கூடம் போனால் எங்களுக்கு யார் சோறு போடுறதுன்னு கேட்டதாகவும்,
நான் ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு காமராஜர் சொன்னதாகவும், அதற்கு பிறகு ஒரே கையெழுத்தில் இந்த மதிய உணவு திட்டத்தை அவர் கையெழுத்து போட்டதாகவும் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அப்படி ஒரே கையெழுத்தில் எல்லாம் காமராஜராலேயே கூட போட முடியாத அளவுக்கு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஆதிக்கம் மாநில அரசாங்கங்களின் மீது இருந்த நேரம் அது. அப்போது காமராஜர் நேத்து சுந்தரவடிவேலுக்கு கொடுத்த அனுமதியின் அடிப்படையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் இதை செஞ்சு பார்க்குறாங்க. ரொம்ப நல்ல பலன் கொடுக்குது. அதுக்கு பிறகு தான் தமிழ்நாடு முழுக்க இதை செய்கிறது முடிவு பண்ணி உள்ளாட்சித்துறையிலேருந்து நிதி வசூல் பண்ணி தன்னார்வலர்களினுடைய உதவியோடு லோக்கல் பாடிஸ்லேருந்து வரக்கூடிய வரி வசூலோடு புரவலர்களுடைய உதவியோடு பலருடைய உதவியோடு அந்த திட்டம் தமிழ்நாடு முழுக்க ரொம்ப நெருக்கடிக்கு இடையில தான் செயல்படுத்தப்பட்டது. அப்படி செயல்படுத்தப்பட்ட திட்டம் தான் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கல்வி புரட்சிக்கு வித்திடும் திட்டமாக அமைந்தது. எம்ஜிஆர் அதை ஸ்கீமேட்டிக்காக இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துகிறார். கலைஞர் அதில் உண்மையான சத்தை கொடுக்கும் வகையில் ஊட்டச்சத்து மிக்க காய்கறிகளையும் முட்டையும் கொண்டு சேர்க்கிறார். ஜெயலலிதா முட்டையை நிப்பாட்டிட்டு கடலை சேர்க்கிறாரு. கடலையும் சேர்த்து கலைஞர் இன்னும் கொஞ்சம் முட்டையும் சாப்பிடுங்க அப்படின்னு வாரத்துக்கு 5 நாள் முட்டைன்னு இந்தியாவில் வேறு எங்கும் போட முடியாத அந்த சாப்பாட்டை, முட்டையுடன் கூடிய சாப்பாட்டை கலைஞரை போட்டார். ஏன் இதை சொல்கிறேன்னா, நேத்து சுந்தரவடிவேலு அப்படிப்பட்ட ஒரு கல்வியின் முக்கியத்துவம் அறிந்த ஒரு நபர். அவர்கிட்ட பல பேர் சாதி வெறியர்கள் மிரட்டி இருக்கிறாங்க. அவர் ஒரு இடைநிலை சாதி சேர்ந்தவர். ஆனால் அவர் சாதி மறுப்பு திருமணம் செய்து பெரியாரிய வழியில் வாழ்ந்து வருபவர். அவரிடம் போய் இப்படி சாதி வெறியர்கள் என்னப்பா இப்படி பண்ணிட்ட, நம்ம பண்ணைகளுக்கெல்லாம் ஆள் வர மாட்டாங்க வேலை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொன்னபோது, பிள்ளைங்க படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு காமராஜர் வழியிலேயே படிப்பு தான் முக்கியன்றேன் அப்படின்னு சொல்லி நேத்து சுந்தரவடிவேலு பதில் சொல்லி அதுக்கு பிறகு செயல்படுத்தப்பட்ட திட்டம். அந்த சுந்தரவடிவேலு தான் முதல் ஆளாக நவோதயா பள்ளிக்கூடங்களை எதிர்க்கிறார். இன்றைக்கும் திராவிடர் கழகத்துக்கு போனீங்க அப்படின்னா, பெரியார் திடலுக்கு போனீங்க அப்படின்னா, பெரியார் புத்தக நிலையத்தில் நவோதயா பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு போட்டு தமிழ்நாட்டிற்கு ஏன் நவோதயா பள்ளிகள் வேண்டாம், தேவையில்லை அப்படின்ற தலைப்பில் நேத்து சுந்தரவடிவேலு அந்த மாநாட்டில் ஆற்றிய உரை புத்தகமாக இருக்கிறது. இன்றைக்கும் அந்த புத்தகத்தில் அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் பொருத்தமுடையதாக இருக்கிறது. இப்போது திராவிடர் கழகம் எதிர்த்ததுனால மட்டுமே இது நடந்துருச்சா அப்படின்னா, திராவிடர் கழகம் எதிர்ப்பை பதிவு செய்கிறது. அப்பயே கலைஞரும் அறிவிக்கிறார். நவம்பர் மாதத்தில் 17ஆம் தேதி இந்த தமிழ்நாடு முழுக்க அரசியலமைப்பு சட்டம் எதிர்ப்பு போராட்டத்தை அறிவிக்கிறார். என்ன அரசியலமைப்பு சட்டத்தை எதுக்கு எதிர்க்கிறார் அப்படின்னா, பார்ட் 17 அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் ஒரு பகுதி இருக்குது. அந்த பார்ட் 17ல் தான் ஹிந்தி ஷால் பி அப்படின்ற ஒரு வரி வருது. ஹிந்தி இந்தியாவுடைய தேசிய மொழியாக கட்டமைக்கப்படலாம் அப்படின்ற ஒரு கருத்து வலியுறுத்தப்பட்டது. அதை தான் அண்ணா காலத்திலிருந்து தொடர்ந்து எதிர்த்து வந்தார்கள். அப்போ இதுதான் தருணம், இதன் அடிப்படையில் தான் இந்த இந்தி திணிக்கப்படுகிறது என்றால் அப்போது அதை கடுமையாக எதிர்ப்போம்னு அரசியலமைப்பு சட்டம் தான் சொல்லுதுன்னா அதனுடைய நகலை எடுத்து நாங்கள் கொளுத்துவோம் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க போராட்டம். டிசம்பர் 9ஆம் தேதி கலைஞரும் அரசமைப்பு சட்டத்தை நகலை கொளுத்தி கைது செய்யப்பட்டார். அதற்கு பிறகு சட்டப்பேரவையில் பல்வேறு திமுக உறுப்பினர்கள் அன்றைய அதிமுகவினுடைய அவைத்தலைவராக இருந்த PS பாண்டியனுடைய நடவடிக்கையால் நீக்கப்பட்டார்கள். எம்ஜிஆர் இவ்வளவு எதிர்ப்பு இருந்ததை பார்த்ததற்கு பிறகு ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறார். தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிகளுக்கு அனுமதி இல்லை அப்படின்ற முடிவை எடுக்கிறார். காரணம், கலைஞர் எதிர்க்கட்சியில் இருக்கிறார். இன்னொன்று, ராஜீவ்காந்தியாகவே இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு பொருந்தாத திட்டம், கூட்டணி கட்சியே கொண்டு வந்தாலும் பொருந்தாத திட்டத்தை ஏற்றுக்கிட முடியாதுன்னு மறுப்பதற்கான ஒரு கொஞ்சம் துணிச்சல் அந்த காலத்தில் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போது கலைஞர் அந்த எதிர்ப்பிற்கு வலு சேர்க்கின்ற வகையில் போராட்டம் நடத்தி தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிகளே இல்லை என்கின்ற நிலையை உத்தரவாதப்படுத்தினார். ஒரு பள்ளிக்கூடத்திற்கு கிட்டத்தட்ட 100 மாணவர்கள், தமிழ்நாடு முழுக்க மாவட்டத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம், இதுதான் அந்த நவோதயா பள்ளிக்கூடம். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 100 பேர் படிக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவ்வளோ பெரிய செலவு? ஏற்கனவே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கிறாங்க, அந்த மாணவர்களுக்கு அதை செலவு பண்ணலாம். இந்த மாதிரியான கருத்தாக்கங்கள்லாம் இப்போதும் பொருத்த முடியாது தான். இன்றைக்கி நவோதயா பள்ளிக்கூடங்கள் என்ன லட்சணத்தில் இருக்கிறது அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாதிரி பள்ளிகள் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த மாதிரி பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற மாணவர்கள் பல பேர் இன்றைக்கு உயர்கல்விக்காக ஜப்பான், கொரியா, தெற்காசிய நாடுகள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு கூட, ஆஸ்திரேலியாவுக்கு கூட, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு கூட உயர்கல்விக்காக போகிறாங்க, வேலைவாய்ப்பு பயிற்சிக்காக போகிறாங்க. இவங்களெல்லாம் இந்த மாதிரி பள்ளியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட, ரொம்ப மெரிட்டோரியஸாக அவர்களுடைய மொழியில் சொல்கிறதுன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள். அப்போ அந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள்லேயே இந்த நவோதயா பள்ளிக்கான நிதியை கொடுத்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் மாணவர்களை சேர்த்துங்க, இன்னொரு 2 வகுப்பறையை சேர்த்து கட்டிங்க அப்படின்னு சொல்லலாமே. அப்படி சொல்லலாம் என்பதை நித்தி ஆயோக் 2017-18 நடத்தின ஆய்வறிக்கையிலே சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் தேவையில்லாத பேர்டன்ஸை மாநில அரசாங்கங்களின் மீது ஏற்றுகிறது அப்படின்றத அவங்களே வலியுறுத்தி இருக்கிறாங்க. அப்போ நிதிக்குழுவும் 15வது நிதிக்குழுவுமே இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ்ன்றது ஒரு திணிப்பு வகையிலாக இல்லாமல்
மாநிலங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு அதில் வடிவமைப்பு மாற்றப்பட வேண்டும் அப்படின்றத அவங்களும் வலியுறுத்தி இருக்கிறாங்க. அப்போ நவோதயா பள்ளிக்கூடங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மாணவர்கள் படிக்கிறதான நோக்கம்னு சொல்றீங்க. மாணவர்கள் படிக்கிறதா நோக்கம்னா ஏற்கனவே நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள பள்ளிக்கூடங்கள் இருக்கு, அதுக்கு கூடுதல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பணத்தை கொடுங்க. சமர சிக்ஷா அபியான், அனைவருக்குமான கல்வியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மூமெண்ட் இந்திய அரசாங்கத்தால முன்னெடுக்கப்பட்டது. அந்த அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் நிதியை இப்போது வரைக்கும் ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு விடுவிக்காம இருக்குது. காரணம், நாம புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக. அப்போ இந்த நவோதயா பள்ளிக்கூடங்களை கொண்டு வருவது, இந்த பக்கம் சமர சிக்ஷா அபியான் நிதியை நிறுத்தி வைத்திருப்பது, இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இதுதான் பேக்ரவுண்டர். இந்த பேக்ரவுண்டின் அடிப்படையில் 2016 இறுதியில ஐ திங்க் அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த வழக்கு மதுரை இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த வழக்கு 2017 தீர்ப்பளிக்கப்படுகிறது. 11/9/2017 குமரி மகாசபா அப்படின்றதனுடைய செக்ரட்டரி தொடுத்த வழக்கு. அந்த வழக்கு என்ன தீர்ப்பளிக்கப்படுகிறது அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்தியை திணிப்பார்கள் என்று இவர்கள் சொல்லக்கூடிய வாதம் ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதாவது there is absolutely no basis in the said apprehension. என்ன apprehension அப்படின்னு பார்த்தோம்னா, the state failed to take action presumably on the ground that certain political parties are against Navodaya Vidyalayas. சில அரசியல் கட்சிகள் நவோதயா பள்ளிக்கூடங்களை எதிர்க்கிறார்கள் என்பதற்காக மாநில அரசு இதை செயல்படுத்தாமல் இருப்பது தவறு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதிமுக தரப்பு என்ன வாதத்தை முன்வைத்திருப்பார்கள் அப்படின்றத நீங்க எடுத்து பார்க்கலாம். அப்போ நீதிமன்றம் என்ன உத்தரவிடுகிறது அப்படின்னா, தமிழ்நாட்டில் 2018 ஜனவரியிலிருந்தே மாவட்டத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்ற வகையில் இந்த நவோதயா பள்ளிக்கூடங்களை திறக்க உத்தரவு போடப்படுகிறது. இந்த உத்தரவை வழங்கியவர்கள் நீதிபதி கே சசிதரன் மற்றும் நீதிபதி GR சாமிநாதன். நீதிபதி GR சாமிநாதன் புதிதாக பதவியேற்ற நீதிபதி என்பதால் இந்த தீர்ப்பை ஆத்தர் பண்றது யாரு அப்படின்னா சசிதரன் ஆத்தர் பண்றாரு. சாமிநாதன் மாற்று தீர்ப்பெல்லாம் கொடுக்கல, சாமிநாதனும் அந்த தீர்ப்பை தான் சொல்லி இருக்கிறார். அப்போ சாமிநாதன் சாரினுடைய பெஞ்சில் தான் 2017 செப்டம்பர் 11 இந்த தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த தீர்ப்பு சரியா அப்படின்னா, அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில், அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில், எல்லாருமே அம்மா வழின்னு சொல்றதுனால அதுவும் ஜெயலலிதா ஆட்சி காலம்னே கருதலாம். அதிமுக ஆட்சி காலத்தில் TSS சங்கர் வெர்சஸ் த கமிஷனர் ஆன் 24 February 2017 அப்படின்னு ஒரு வழக்கு தொடுக்கப்படுகிறது. அதாவது TSS சங்கர் அப்படின்ற நபர் வழக்கு தொடுக்கிறாரு. அதில் ரெஸ்பாண்டன்ட் யாருன்னா நவோதயா வித்யாலயாவினுடைய கமிஷனரும் ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய செக்ரட்டரி டு கவர்மெண்ட்டும் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் ரெஸ்பாண்டண்ட்டாக சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த வழக்கில் பெட்டிஷனர் யார் அப்படின்னா பாஜகவை சேர்ந்த அஸ்வத்தாமன். அதாவது கோவில் இருக்கு இல்லையா, திரௌபதி அம்மன் கோவில், திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள பட்டியல் சமூகத்தவர்கள் நுழையக்கூடாது என்று வழக்கு நடத்தி அங்கு இருக்கக்கூடிய இடைநிலை சாதியை சேர்ந்தவர்களை கொம்பு சீவி விட்டு மக்களுக்கிடையே பிளவை ஏற்படுத்தி கொண்டிருந்த அஸ்வத்தாமன் என்கின்ற நபர். PM ஆவாஸ் யோஜனா சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீமு, அதாவது மாநில அரசாங்கத்தின் காசே இல்லாமல் செயல்படுத்துகிற திட்டம்னு வாய் கூசாமல் போய் சொன்ன நபர். அந்த நபர் தான் இந்த TSS சங்கர் அப்படின்ற நபருக்காக ஆஜராகி இந்த வழக்கை நடத்துகிறாரு. அப்போ அந்த வழக்கு என்ன யோக்கியதையோடு இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதில் அந்த தீர்ப்பில் பாயிண்ட் நம்பர் 4, அந்த தீர்ப்பு கொடுக்கறது யார் அப்படின்னா அதுவும் டிவிஷன் பெஞ்சு தான், குழுவாடி G ரமேஷ் K கல்யாண சுந்தரம் அப்படின்றவங்க. அது என்ன வழக்குன்னா, நவோதயா பள்ளிக்கூடங்களை தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களிலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் திறக்க வேண்டும்ன்றது தான் வழக்கு. அந்த வழக்கினுடைய தீர்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பாலிசி, அதாவது அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய அரசின் கடமை கோட்பாடுகளில் enjoin the state to take all protective measures to which a social welfare state is committed. The state government in tune with the said principles implemented various schemes. DPSP அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்துகின்ற அரசின் கடமைகளுக்கு உட்பட்டு மாநில அரசு, அதாவது தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. கம்மிங் டு த ஸ்கீம் ஆஃப் ஹேண்ட், தட் இஸ் நவோதயா வித்யாலயா. நவோதயா வித்யாலயாவை பொறுத்தவரையில் it is for the second respondent, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட், to take a decision as to whether such scheme should be implemented or not. இப்படி ஒரு பள்ளிக்கூடம் தேவையா இல்லையா என்பதையெல்லாம் மாநில அரசாங்கம் தான் முடிவு செய்ய வேண்டும். அதுல இன்னும் கடைசி வரி தான் ரொம்ப முக்கியமானது, அதனுடைய கண்டினியூட்டி. not taking note of the number of schools in the state and whether they are sufficient to cater the needs of the public. மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் மாநிலத்தில் தற்போதுள்ள பள்ளிக்கூடங்களின் எண்ணிக்கை
போதுமானதாக இருக்கிறதா, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதாக இருக்கிறதா என்பதை எல்லாம் பார்த்து முடிவெடுக்க வேண்டியது மாநில அரசாங்கத்தினுடைய கடமை என்றுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லி இருக்கிறது. நோ ஸ்பெசிபிக் டைரக்ஷன் கேன் பி இஷ்யூட் இன் திஸ் ரிகார்ட். ஆகவே எங்களால் எந்தவித வழிகாட்டல்களையும் இதில் வழங்க முடியாது என்று 24 பிப்ரவரி 2017 குழுவாடி ரமேஷ் மற்றும் கல்யாண சுந்தரம் ஆகியோர் அமர்வு தீர்ப்பளித்திருக்கிறார்கள். இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி வாதாடி இருந்தால் 2017 செப்டம்பர் மாதம் ஜஸ்டிஸ் சசிதரன் மற்றும் GR சாமிநாதன் அமர்வு பள்ளிக்கூடங்களை எல்லா மாவட்டத்திலையும் திறக்கணும் அப்படின்ற அந்த இதையே தடுத்து நிறுத்தி இருக்க முடியும். ஆனா அதை மேற்கோள் காட்டினாங்களான்னே தெரியாத அளவிற்கு, அதாவது ஏடிஎம்கே கவர்மெண்ட் தான் ஜட்ஜ்மெண்ட் வாங்கி இருக்கிறாங்க. என்னன்னு TSS சங்கர் தொடுத்த வழக்குல பிப்ரவரி மாசம் 2017 தீர்ப்பு வாங்கி இருக்கிறாங்க. மாநில அரசாங்கத்திற்கு இந்த விவகாரத்தில் நாங்கள் வழிகாட்ட முடியாது, வழிகாட்டல்களை கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதை மேற்கோள் காட்டி 2017 செப்டம்பர்ல வாதாடி இருந்தால் ஏன் இந்த வழக்கில் நெகட்டிவான தீர்ப்பு வந்தது? நவோதயா பள்ளிக்கூடங்களை திறக்கணுன்ற தீர்ப்பு அந்த GR சாமிநாதன் இருந்த பெஞ்சில இருந்தா நமக்கு கிடைக்குது. அதனுடைய அப்பீல், அதற்கு பிறகு மாநில அரசு அப்பீலுக்கு போது சுப்ரீம் கோர்ட்ல டிசம்பர் 2017 ஒரு இன்டரிம் ஸ்டே கொடுக்குறாங்க. அதாவது இடைக்கால தடை கொடுக்கிறார்கள் நவோதயா பள்ளிக்கூடங்களை இன்ட்ரடியூஸ் பண்றதுல. அதற்கு பிறகு 2018 20 இடைப்பட்ட காலகட்டத்தில் அந்த பெட்டிஷனர் ஆகிய குமரி மகா சபா அப்படின்ற அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, மாநில அரசாங்கம் இந்த வழக்கை இழுத்தடிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை ஜட்ஜ் ரெக்கார்ட் பண்றாரு ஆர்டர்ல. காரணம் என்ன, இதை ஏன் இப்ப குறிப்பிட வேண்டியது இருக்குன்னா, இறுதி தீர்ப்பை பெறுகின்ற வகையில் காத்திரமான வாதங்களை முன்வைத்து மூத்த வழக்கறிஞரை கொண்டு வாதாடி இருந்தால் இறுதி தீர்ப்பை பெற்று இருக்க முடியும். மாறாக இந்த வழக்கில் இறுதி தீர்ப்பை பெறாமல் இடைக்கால தடையை மட்டும் கையில் வைத்துக் கொண்டு இந்த வழக்கை இழுத்தடித்து இப்போது இருக்கக்கூடிய அரசின் தலையில் சுமையாக மாற்றி ஏற்றியது யாருன்னா அதிமுக தான். அப்போ இந்த அரசாங்கம் வந்ததற்கு பிறகு இந்த வழக்குல வாதங்கள் நடைபெறுகிறது. இப்போ அந்த வழக்குல வழக்கறிஞர்கள் வாதங்களை முன்வைக்கிறாங்க. இதுல எடப்பாடி அவர்கள் சொல்றது என்ன அப்படின்னா, மூத்த வழக்கறிஞர் யாரையாவது நியமித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. மூத்த வழக்கறிஞர் யாரையாவது நியமிப்பது அப்படின்னா, அப்ப மூத்த வழக்கறிஞர் இல்லாம எப்படிங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வாதாடிச்சுன்னு பார்த்தோம்னா, அந்த வழக்கிலேயே மிஸ்டர் பி வில்சன் சீனியர் அட்வொகேட் ஃபார் த பெட்டிஷனர்ஸ், தட் இஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, மாநில அரசாங்கத்திற்காக பிரதிநிதியாக வழக்கறிஞராக ஆஜரானவர் பி வில்சன். இன்னொன்று சொல்றாரு மூத்த வழக்கறிஞருக்கு போகவில்லை அப்படின்றாரு எடப்பாடி. தெளிவா ஆர்டர்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க. we have heard Shri P. Wilson, learned senior counsel appearing for the petitioner state. கற்றறிந்த மூத்த வழக்கறிஞர் சகோதரர் வில்சன் அவர்களுடைய வாதங்களை நாங்கள் முழுமையாக கேட்டோம். ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஜட்ஜி. அப்போ ஜட்ஜி நாளைக்கே போய் நவோதயா பள்ளிக்கூடங்களுக்கு அடிக்கல் நாட்டுங்கன்னு சொல்லல. மாறாக அந்த பெட்டிஷனர் தரப்பு என்ன வாதங்களை எடுத்துட்டு வர்றாங்களோ அவங்களோட பேசுங்க, உரையாடுங்க. ஏன் உடனே நீங்க நிராகரிக்கிற இடத்துக்கு போறீங்க? உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு அது புரியுது. மாநிலத்தினுடைய மொழிக் கொள்கை இருக்கிறது, பல்வேறு சிக்கல்கள் இருக்கும். ஆனா முதல்ல அவங்களோட பேசுங்க, நான் அதை தானே சொல்றேன் அப்படின்னு தான் நாகரத்னா சொல்லி இருக்கிறாங்க. ஆனா பாசிட்டிவ் நோட்ல பல விஷயங்கள் இருக்குது. மாறாக வாத பிரதிவாதங்களின் போது நடந்த விவகாரங்களை மட்டும் வைத்துக் கொண்டு மூத்த வழக்கறிஞரே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொய் சொல்லி இருக்கிறார். அட்வொகேட் பி வில்சன் அவர்கள் எப்படி மூத்த வழக்கறிஞர் அப்படின்றத குறிப்பிட வேண்டியது இருக்குன்னா, 2008 அவர் தமிழ்நாட்டினுடைய அடிஷனல் அட்வொகேட் ஜெனரலாக பணியாற்றியவர். அதற்கு பிறகு 2012 அவர் அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக பணியாற்றியவர். இந்தியாவினுடைய கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞராக பணியாற்றியவர். அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல். அவர் எந்த அளவுக்குன்னா, இந்தியாவிலேயே மிக இளம் வயதில் சொலிசிட்டர் ஜெனரல் பொசிஷனுக்கு போனவர் அட்வொகேட் பி வில்சன் தான். அப்போ மிக மூத்த வழக்கறிஞர்களில் ஒருவர் அட்வொகேட் பி வில்சன். இது மட்டும் அல்ல, அட்வொகேட் பி வில்சன் அவர்கள் மூத்த வழக்கறிஞர்களுக்கான ஒரு மன்றத்தையும் அவர் தலைமை பொறுப்பில் இருக்கிறார். அவர் பிரசிடென்ட். இன்னும் பல்வேறு முக்கியமான பதவிகள். மாநிலங்களவை உறுப்பினராக ஆனதற்கு பிறகு லாண்ட் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரிக்கான பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டியினுடைய மெம்பராக அவர் பணியாற்றியவர். பல தனிநபர் மசோதாக்களை தாக்கல் செய்தவர். பல்வேறு முக்கியமான வழக்குகளில் ஆஜராகி இருக்கிறார். அகில இந்திய அளவில் இன்றைக்கு ஓபிசிக்களுக்கு மருத்துவ இடஒதுக்கீடு 27% கிடைக்குது, மருத்துவத்துறையில கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் வில்சன் வைத்த வாதங்கள் தான். தமிழ்நாட்டினுடைய திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எய்டன்ஸ்ல போடுற வழக்கு, அந்த வழக்குல வில்சன் அவர்கள் வைத்த வாதங்கள் தான் அகில இந்திய அளவுல முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டாடினாங்க. அதுக்கு காரணம் வில்சன் பெற்று தந்த தீர்ப்பு. 2வது,
மெரினாவில் கலைஞருக்கு இடமில்லை என்ற எடப்பாடி பழனிசாமி மறுத்த போது இரவோடு இரவாக வாதாடி மெரினாவை கலைஞருக்காக பெற்று தந்தவர் வழக்கறிஞர் வில்சன் அவர்கள். ஏன் கடைசியாக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு கிடைத்தது. கவர்னர் விவகாரத்துல 10 மசோதாக்களுக்கு கவர்னர் கையெழுத்து போடவில்லை என்றால் அது கையெழுத்து போட்டதாகவே நாங்கள் அறிவிக்கிறோம், அவர் கையெழுத்து போட வேண்டிய தேவையே இல்லை, இனிமேல் இந்த 10 மசோதாக்களையும் நீங்கள் கெசட்டில் வெளியிடுங்கள் என்று இந்தியாவில் இதுவரை எந்த மாநிலமும் பெற முடியாத ஒரு தீர்ப்பை பெற்றவர் வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் தான். அப்ப வழக்கறிஞர் வில்சன் ஒன்றும் சாதாரண வழக்கறிஞர் இல்ல, அகில இந்திய அளவுல பாஜகவின் கண்ணில் விரலை விட்டு ஆட்டியவர் அவர். ஆனா எடப்பாடி பழனிசாமி 2018 கலைஞருக்கு இடம் மறுத்த போது வில்சன் அவர்கள் வாதாடி எடப்பாடிக்கு எதிரான ஒரு தீர்ப்பை பெற்று கலைஞருக்கு நினைவிடம் கட்டினாங்க இல்லையா, அதுல அஃபெக்ட் ஆனவர் எப்படியாவது குறைத்து மதிப்பிட்டணும் அப்படின்ற பேர்ல ஜூனியர் வழக்கறிஞர் அப்படி இப்படின்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். முழுக்க பொய். ஆக இதுதான் நவோதயா வித்யாலயாவில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இறுதி தீர்ப்பு எட்டப்படவில்லை. என்ன நடக்கிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.